ஏப்ரல் 7. தன் வறுமையிலிருந்து தன் பிழைப்புக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். மார்க் 12:44. இயேசு தமது சீடரை தம்மிடம் அழைத்து அவர்களிடம், காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் பிழைப்புக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். மார்க் 12:43. இன்று அகில உலக ஆரோக்கிய தினம். நம்மிடம் தேவைக்கு மிஞ்சி இருக்கும் செல்வத்தையாவது, அடிப்படை மருத்துவ வசதி கூட இல்லாது மடியும் கோடிக்கணக்கானோருக்கு உதவ கொடுத்து விடுவோம். நோயிற்றிருந்த லாசருவை கவனியாது விட்டதால் அந்த செல்வந்தன் நரகம் செல்ல வேண்டியதாயிற்று. லூக்கா 16. நமது பொருளை காணிக்கையாய் ஆண்டவருக்கு கொடுப்பது தொழுகையின் நடைமுறையான சிறந்த வெளிப்பாடுகளில் ஒன்று. பணம் பத்தும் செய்யும், பணம்தான் காரியம். இவைதான் பணத்தை குறித்து மனிதரின் கருத்துக்கள். எனவேதான் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசையிலிருந்து விடுவிக்கப்படுவது ஆத்தும ரட்சிப்பை போன்றது. அது மேற்கொள்ள வேண்டிய சோதனை, தப்ப வேண்டிய கண்ணி, விலக்க வேண்டிய கேடு, பயப்பட வேண்டிய அழிவு, தவிர்க்க வேண்டிய மதிகேடு, நெருங்கக்கூடாத சேதம். இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுத்துவிட்டு நாம் அதை எவ்விதம் பயன்படுத்துகிறோம் என்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வேண்டுமென்றே இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு மக்கள் எப்படி காணிக்கை போடுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருந்தார். மார்க் 12:41. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று திருச்சபை கணக்கு வைக்கும். எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்று ஆண்டவர் கவனிப்பார். நமக்கென்று வைத்துக் கொள்வது குறைய குறைய தொழுகை என்னும் ஏணியில் ஏறிக்கொண்டே இருப்போம். மக்கெதோனியா கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினார்கள். கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:2. இதை பவுல் அவர்கள் தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று விமர்சித்தார். சுத்தமான ஆராதனை. இவ்விதம் சக்திக்கு மிஞ்சி சபையில் ஒரு நபரோ ஒரு சிறு கூட்டமோ காணிக்கை கொடுப்பது பிற உறுப்பினர்களையும் பாதித்து இன்னும் அநேகர் அதிகமாய் தேவனை துதிக்க ஏது உண்டாக்கும். கட்டாயமாய் கணக்கு பார்த்து அல்ல, களிப்பாய் கொடுப்போரிடம் ஆண்டவர் அலாதி பிரியம் கொள்வது ஆச்சரியமோ? அன்பின் தேவா, நான் உமக்காய் சிந்தும் எத்தனை வியர்வை துளிகளும் நீர் எனக்காய் சிந்திய ஒரு இரத்த துளிக்கேனும் ஈடாகாது. இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை தேடுவே, எந்த அரும்பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்கு. சந்தியாகு ஐயர்.